சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேரு? மை நேம் சந்தீஷ். சொல்லுங்க. வந்தது காரணமே என் மனைவி வந்து தான் வந்திருக்கேன். ஒன்றா போயிடுச்சு, எனக்கு என் மனைவி வேணும். இப்போ உங்க வாழ்க்கை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சினி ஃபீல்டு, சினி ஃபீல்டில் ஒர்க் பண்ணீங்க. என்னவா ஒர்க் பண்றீங்க? அசோசியேட். சரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 படம் ஒர்க் பண்ணிட்டேன். 8 படம் ஒர்க் பண்ணிட்டேன். இப்போ நானே சொந்தமாக என் கதையை வச்சு நான் படம் பண்ணிட்டுருக்கேன். ஆமாம், 8 படம் பண்ணிட்டீங்க. 8 படம் பண்ணிட்டேன். என்னென்ன எல்லாம் படம்? அசோசியேட்டாக பண்ணியிருக்கேன். வல்லரசு, ம் வாஞ்சிநாதன், ம் பேரரசு, ம் கேட்டுமுறை வரேன். ம் மற்றபடி வந்து இன்னும் 2 படம் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான். ஆனால் சொந்தமாக பண்ணாலும் நான் கொடுத்தேன், வேணா நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. ம் அப்புறமா வந்து நான் பண்ணேன், சரி இந்த படமாக பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தேன். ம் அதுங்காட்டி ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனையாச்சு? நீ வேணாம், எனக்கு கூட ஆர்ட் இஷ்டம் இல்லை, வேணாம். ஒரு மாதிரி கேவலமாக இது பண்ணிட்டாங்க. யாரு? எங்கள் மாமியார் வீட்டில். எவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி உங்களுக்கு? 2 வருஷம் இருந்தோம். எவ்வளோ நாளா சினி ஃபீல்டில் இருக்கீங்க? 10 வருஷம் ஆகுது. 10 வருஷமா 8 படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எப்படி உங்களுக்கு சினிமாவில் ஆசை வந்தது? இல்லை மேடம், எல்லாருக்கும் ஒரு லட்சியம் அதுதான். என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? எஸ்எல்சி. சரி. எந்த ஊரு? காஞ்சிபுரம் வந்து ஒரு சின்ன சண்டையில் வந்தேன். யார்கிட்ட சண்டை போட்டீங்க? வீட்டில் பேரண்ட்ஸ்கிட்டே சண்டை போட்டு படிச்சு முடிச்சுட்டு வந்து வேலைக்கு போக சொன்னாங்க. எனக்கு அப்போ வந்து ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் பழக்கமாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு வடபழனி வந்தேன். வடபழனி வந்து சிறியில் வந்தேன். சிறியில் வந்து க்ரௌடில் போட்டாங்க. எனக்கு அது பிடிக்கல. அப்புறம் நானே கதை எழுத ஆரம்பித்தேன். கதை எனக்கே ஒரு துணிச்சல் வந்தது. சரி நாமளே வந்து ஸ்கிரிப்டை பண்ணானே அப்படின்னு நான் ஏகப்பட்ட ப்ரொடியூசர் பார்த்தேன். எல்லாம் வந்து 5 lakhs 8 lakhsன்னு சொல்லுவாங்க, தவிர எந்த பட்ஜெட் வந்து 100 கோடி. 100 கோடி யோசனை பண்ணி பார்த்தாக்கா எனக்கு 10வது படிச்சு வந்துட்டு உடனே ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமாம். என்ன வயசு இருக்கும்? எனக்கு அப்போ வந்து 12 வயசு இருக்கும். 18 வயசு. சரி. அப்போவே 100 கோடியில படம் பண்ணோன்னு. ஆமாம். ஆனா எல்லாரும் 5 lakhs 6 lakhs சொன்னாங்க. பட்ஜெட் கம்மி. 100 கோடியில என்ன படம்? பிரம்மா. பிரம்மா. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிராட்விஷன் வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன நடக்குதோ மொத்தம் மிக்சிங்காக கொடுத்து, ஸோ தப்பு பண்ணுற கதை வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் போடுறது போயிட்டே இருக்குது, தடையுமே இல்லாமல் தப்பு பண்ணுறான். கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. தடையுமே தப்பு பண்ணுறான் மேடம். ஸோ இவன் வந்து என்ன பண்ணுறான்னா, இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இவனை எப்படியோ மாட்டணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், தப்பு பண்ணிட்டு வெளியே போயிடறான், வெளிநாடு போயிடறான். சென்னையிலேருந்து பண்ணுற தப்புலாம் வெளிநாடு போயிடுது, கண்டுபிடிக்க முடியல. சரி போலீஸ்லேயும் சிக்க வைக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்ணலாம், யோசனை பண்ணி என்ன பண்ணுறான், அவனே ஒரு தடயத்தை கண்டுபிடிச்சி போலீஸ்ட்டு ஒப்படைக்கிறான். தன்னால் அவனே சிக்க வைக்கிறான். இதுதான் கதை. இதுல 100 கோடி தேவை உங்களுக்கு? ஆமா. சரி. ப்ரொடியூசர் பார்த்து என்ன சொன்னாங்க? ப்ரொடியூசர் ஓகே சொல்லுங்க, ஓகே சொல்லிச்சு. ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணேன், கிளைமேக்ஸ்லாம் போச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 3 ஃபைட் சீன் இருக்குது. அதுக்கு 100 கோடி எதுக்கு உங்களுக்கு? இல்லை மேடம், இப்போ வந்து வெளிநாடு போகணும் மேடம். காஸ்டியூம் இருக்கு, ஃபுட் இருக்கு, நெக்ஸ்ட் அசோசியேட் சேலரி இருக்கு, கோர்டர்ஸ் சேலரி இருக்கு, அசிஸ்டன்ட் சேலரி இருக்கு, டேரக்டர் சம்பளம் வந்து லாஸ்ட் ஃபைனல் தான். படம் முடிச்சாதான் டேரக்டர் சேலரி வரும். எவ்வளோ வரும் டேரக்டர் சேலரி?
என் கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய திறமைக்கு வந்து இப்போதைக்கு 5 லட்சம் சம்பாதிப்பேன். 5 lakhs. 100 கோடியில டைரக்டர் சேலரி 5 லட்சம் தானா? அது வரணும் மேடம். வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரைக்கு வந்து ஸோ எப்படியும் 1 month போகுமா இல்லை 160 days போகுமா தெரியாது. அது ரன் ஆகுது அப்படின்னு தான் எனக்கு வந்து என்னுடைய கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா படம் ஃபுல்லாக முடிஞ்சாதான் என்னுடைய இது. அது வரைக்கும் நான் வந்து இப்போ படம் எப்படி இருந்தால் அதே மாதிரி இருந்துருவேன். என்னால் முடியும். ஏன்னா எனக்கு வந்து நான் இதை பண்ணலாம் என் மனைவி என் கூட இருந்தால் பண்ண முடியும்னு என் மைண்டு சொல்லிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா படமும் வேணும் மனைவி வேணும். 100 கோடி பட்ஜெட் சொல்றீங்க. சங்கர் சாரே வந்து 100 கோடி பட்ஜெட் பண்ண மாட்டாரே? கொஞ்சம் கம்மியாக தான் மேடம் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சப்ஜெக்ட். ஒரு கதையில் வர வந்து அண்ணன் தம்பி தான் வந்து பிடிக்கிறான். தம்பி வந்து சிபிஐ வரான். அவன் சிபிஐ வந்து மொத்தத்தையும் வந்து என்ன பண்ணுறான் கண்டுபிடிச்சிட்டு அண்ணனால முடியாத தம்பி சாதிக்கிறான். இதுதான் என்னுடைய கதை. சொல்லி எல்லாம் முடிச்சாங்க. கதை நல்லா இது கொடுத்துருந்தாங்க. எனக்கு கொடுக்குற எய்ம் இல்லை. ஏன்னா என்னையெல்லாம் சீப்பாக பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு இது வந்தது. சரி நம்ம காரில் போனோம். பணம் இருந்தாலும் நம்மள இது பண்ணுறாங்க, நாமளும் வந்து சம்பாதிப்போம். சும்மா இந்த 4000 5000 போய் வாங்கிறத விட பட்டினா பரவாயில்ல. சரியா வேலை வெட்டி போதில்ல. எனக்குள்ள மைண்ட் வந்து மாறி போச்சு. ப்ரொடியூசர் கிடைக்கல. அப்புறம் என்னாச்சு? எப்படி அசோசியேட் ஆனீங்க? அந்த 100 கோடி ஸ்கிரிப்ட் இருக்கு இப்போ உங்ககிட்ட? இருக்கு. ஆஃபீஸ்லாம் போட்டாச்சு. ஆஃபீஸ் போட்டீங்க? ஆஃபீஸில் போட்டாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஆஃபீஸ் போட்டு பூஜை வரைக்கும் போயிட்டேன். எல்லாரையும் கூப்பிட்டாக்க வந்து நம்மளை சீப்பாக பார்ப்பாங்க. யோசனை பண்ணி பார்த்தேன். முடிச்சுட்டு அப்புறம் நான் கூப்பிட்டுவோம். அப்ப யாரு நடிப்பாங்க? நியூ ஃபேஸா மேடம்? 100 கோடி பட்ஜெட்ல நியூ ஃபேஸ் வச்சு பண்றீங்க? நியூ ஃபேஸ் வரும். ஒரு நம்பிக்கையோட இறங்கிருக்கு. அவர் என்ன கேட்டாரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்றீங்களான்னு. நான் ரெடி. என்கிட்ட எதுவும் இல்லை. யாரு கேட்டாங்க? ப்ரொடியூசர் என்ன கேட்டாரு ஏதாவது இருக்கா? 100 கோடி போடுறதுக்கு ரெடியா? சரி. அவர் நம்பரை இன்னும் வாங்கலை. ஆஃபீஸ் போட்டு அசிஸ்டன்ட் மட்டும் கூட இருக்காரு. அவர் என்ன பண்ணாருனாக்கா என்ன பிரச்சனை ஏன் மாதிரி இருக்கீங்கன்னு கேட்டார். நான் எதுவும் சொல்ல கண்டிஷனில் இருக்கேன், என்னை எதுவும் கேட்காதீங்க. ஒரு சைடு வந்து மிரட்டல் வருது. ஒரு பக்கம் வந்து என்ன மிரட்டல் வருது? என்ன பேச விடல மேடம். யாரு? என் மனைவி சைட்லேருந்து. சரி, நீங்க வந்து 100 கோடிக்கு படம் பண்ண பார்த்தீங்க. அது ஒரு பக்கத்துல இருக்கு. எப்படி அசோசியேட்டா போனீங்க? அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது? அங்கேயே இருந்தேன். எங்க இருந்தீங்க? அங்கேயே ரூம்ல தங்கிட்டு வடபழனி வர்றது. காலையில் வருவேன், சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன். கிண்டல் பண்ணுவாங்க. டேய் நீ நேரத்தில் படம் பண்ண போற, நான் படம் பண்ணலாம் கீழ்ச்சிட்டானா போய் நடிக்கிற வேலையை போடுறேன். எனக்கு நடிக்கிற உடம்பு இல்லை, நடிக்க வேணாம், எனக்கு மெயின் நான் கதையை எழுதிட்டு போறேன். சரி, வல்லரசுல அசோசியேட்டா இருந்தீங்க. அந்த அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. வல்லரசுல பாத்தீங்கன்னாக்கா இப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு வந்து அவங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். யாரு வர வரைக்கும்? டேரக்டர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நீங்க எதுக்கு வெயிட் பண்ணணும்? இல்ல அசோசியேட் வந்து நாம வந்து சயின்ஸ் எழுத போறோம், கதை எது பண்ணல. கதை வந்து அவர்கிட்ட இருக்கு. டேரக்டர் பிளஸ் அசோசியேட். அசிஸ்டன்ட் டேரக்டர் என்ன சொல்றானோ அதான் டேரக்டர் கேட்பான். ஸோ இவங்க ரெடி பண்ண சொன்னா நம்ம அதான் கேட்க முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அவங்க வர வரைக்கும் நம்ம என்ன தெரியுதோ சாங்ஸ் டைலாக் இது 2 மட்டும் நம்ம எழுத முடியும். மீதியெல்லாம் வந்து அவங்க பார்த்துக்குப்பாங்க. வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுவேன். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கலான விஷயம். டயட் இருக்காது, தூக்கம் இருக்காது, கால் வலி மிச்சம். இப்படிலாம் வந்தால் என்ன பண்ண, சரி என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டு உனக்கு என்னது அதை பாரு, தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணாது, திருப்பி வந்துடுவேன். அசோசியேட்னா என்னது? அசோசியேட் டைரக்டர்னா என்னது கொஞ்சம் சொல்லுங்க. அசோசியேட் டைரக்டர்னா வந்து அவங்க என்ன சொன்னாங்க நம்ம கேட்டு செய்யணும். அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா அதை கேட்டு நம்ம செய்யணும். அதுக்கு பேர் தான் அசோசியேட். சரி, சாங்ஸ் எழுதணும். கோஆர்டினேட்டர் வேலை டைலாக்கு, நம்ம வேலை வந்து சாங்ஸ் எழுதணும். சாங்ஸ் எழுதினா வந்தீங்கன்னா உனக்கு டேலண்ட் இருந்தாக்கா கதையை நீ முன்னாடி கொண்டு வரலாம். டேலண்ட்னா கட்சி வரைக்கும் அப்படியே தான் இருந்து. நான் இந்த படம் வரும்போது தான் நான் போனேன். நான் ரத்தம் சிந்துற அளவுக்கு போய் படத்தை பார்த்துட்டேன்னா படம் நல்லா இருந்தாங்க. நீ படத்தை பார்க்கறதுக்கு எதுக்கு ரத்தம் சிந்தணும்? அந்த படம் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை வந்து மேடம். எந்த படம்? கேப்டன் பிரகாரம். சரி, ரொம்ப பிரச்சனை வந்து பார்க்க முடியல. டிக்கெட் கடையிலன்ட்டாங்க, ஹவுஸ் ஃபுல்லு. பார்த்து தான் வந்து ரசிகர்லாம் ஜாஸ்தி போய் பார்த்தோம். படம் நல்லா பரவாயில்லண்ணா. அந்த அடி வாங்கும்போது தான் அவன் சொன்னான், மேலே நீ கை வச்சிட்ட, நாங்கள் அமைதியாகிறோம், எனக்கு சிக்னல் வரல, சிக்னல் வரட்டும் அவர் உட்காரட்டும், அப்புறம் நீ யாருன்னு நான் பாரு அப்படின்ட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி இந்த படம் நல்லா இருக்குது, இன்னொரு படத்தை ஒன்று இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு 2 பேரும் பேசிட்டோம். போட டேட்லாம் வந்து பேசிட்டோம், என்ன வேற என்ன பண்ணலாம் அப்படி. அப்போ தான் எனக்கும் சரி நாமளும் கதை எதுவும் சொல்லிட்டு நான் பேனா பிடிக்க ஆரம்பித்தேன். பேனா பிடிச்சி இந்த மைண்டு சொல்லிச்சு, உனக்குள்ள ஒரு திறமை எது வெளிப்படுத்து, நீ இப்படியா இருந்தேன்னா கடைசி வரைக்கும் நீ பாழா போயிடுவேன்,
உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, எல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ம். எனக்கு வந்து பணம், எனக்கு வந்து சாதிக்கணும் லட்சியம், லட்சம் பஸ்ஸில் அப்படிலாம் வந்தேன். என் மனைவிட்ட வந்து பேசினேன், எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணுறாங்க பண்ணீங்க? மேடம். கல்யாணம் எப்படி ஆச்சு உங்களுக்கு? அதுலேருந்து ஒரு 2 வருஷம் டச் இல்லை மேடம். ம். இந்த ஃபீல்டில் ஒரு வருஷம் டச் இல்லை. சரின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து என்ன பண்ணாக்கா ஹவுஸ் கீப்பிங்காக போட்டாங்க. ம். சரி என்ன பண்ண சகிச்சுட்டு செஞ்சுட்டு வருவேன். அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா சரின்னு வந்தேன், தண்ணி கொடுங்க கேட்டேன், தண்ணி கொடுத்தாங்க. சரி பார்த்தேன், பேசினேன், பிடிச்சிது. அப்புறம் என்னை இது போல் சொன்னாங்க. சொன்னேன் எனக்கு பிடிச்சது உனக்கு ஓகே வேணேன், இல்லை உங்ககிட்ட சம்மதிப்பாங்க. அவங்க சம்மதிப்பாங்க, எனக்கு தேவை நீ தான் வேணும். என் மனசு பிடிச்சி எனக்கு நீ தான் வேணும், நான் பேச மாட்டேன் வீட்டிலலாம், உனக்கு ஓகேன்னு சொல்லி நான் வந்து பேசினேன். அப்போ தான் சம்பளம் வந்து லேட் ஆகுது, எப்போ வரேன் நாங்கள். சரி நானே வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு வந்து பேசினேன். தனியாக வந்தேன், தில்லா வந்து உட்காந்தேன். நான் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறேன், அங்கே ஒர்க் பண்ணுறேன், நான் கலெக்டர், அதெல்லாம் நான் சொல்ல. எனக்கும் உங்கள் பொண்ணு மேலே பிடிச்சிருக்கு, என் வீட்டில் வர மாட்டாங்க, சாங்கியத்தை வேறு கொண்டு வந்து முடிக்கிறேன் அப்படின்னு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் காசு கேட்டேன். கேட்டுனவனே கை வச்சுட்டாங்க. அப்புறம் இவங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்போதைக்கு எங்கள் மாமியாரை பார்க்கவே இல்லை. நான் இன்ன வரைக்கும் அம்மாவை பார்க்குறேன். என்னை வந்து மாமா வந்து ஒழுங்காக பேசின மாதிரினா என்னை வந்து அடிச்சார். அடிச்சு ரத்தம் ஊற்றுது. பக்கத்தில் இருக்க பையன் சொல்கிறான், இருக்கிறது ஒரு உயிர், போங்க முதல்ல ஆசைப்போம், உங்கள் மனைவி மேலே பாசமாக இருக்கீங்களா, போங்க, போயிட்டு வந்து அப்புறம் வந்து பாருங்கள் போங்க அப்படின்ட்டேன். கிளம்பி அதோட திரும்பி வந்தேன். வந்தவன் என்ன பண்ணலான்ட்டு உங்களை எதுக்கு அடிச்சாரு தெரியல, இங்கே வராது அப்படின்ட்டாரு. கல்யாணம் ஆயிட்டா அதுக்கு முன்னாடியா? கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வந்து ஒரு சில நாளில் போயிட்டே இருக்குது. நானும் ஃபேஸ் பண்ண முடியாது, கம்முன்னு இருந்தேன். இதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பேற மரிச்சேன் மேடம். குழந்தை இல்லைன்னாங்க. எனக்கு என்னென்னா நான் ரத்தம் சிந்தை பற்றி பார்க்கல மேடம், ஒரு அப்பானுக்கு பொறுத்து ஒரு வாரிசு மேடம். துணை வேணுமே தான் மேடம் கை பிடிச்சேன் நான். அந்த துணை மூலம் ஒரு குழந்தை வந்து அந்த குழந்தைய கூட காட்டில் சொல்லலை மேடம். அபார்ஷன் பண்ணிடுவேன் அப்படின்ட்டாங்க. எனக்கு பிடிச்சா குழந்தை பெற்றுக்கலாம், அபார்ஷன் பண்ணுவேன். அது அர்த்தம் மேடம், எனக்கு அதான் மேடம் ஜீர்ணிக்க முடியலனால. நீங்க சம்பாதிச்சு வீட்டுல கொடுக்குறீங்களா? பொண்டாட்டியை நல்லா பாத்துக்கிறீங்களா? இது பார்த்தீங்கன்னாக்கா இது கடையில் வந்து ஒரு 3 மாதம் வேலைக்கு போகல, 3 மந்த்ஸ் சரியாக வேலைக்கு போகல. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயத்தால் தான் போகல. எப்படி காயாச்சு? நெருமிருச்சது மேடம். குழந்தை வந்து பிறக்கலை அப்படின்னாங்க. அதுக்காக நீங்க நெருப்பு மிதிச்சிங்களா? ஆமா மேடம். வேண்டுதலா? ஆமாம். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க? எனக்கு பிடிச்ச வந்து மனைவி தான் மேடம். மனைவி என்ன சொல்றாங்க? உங்க கூட வாழ மாட்டேன்னு சொல்றாங்களா? அவங்க அப்படி சொன்னால் பரவாயில்லைங்களா, நான் உன்னை விட்டு வேற கை பிடிச்சா என்ன பண்ண முடியுன்றாங்க. அது அம்மா பொண்ணுக்குள்ளே பேசிக்கிறாங்க. நீங்க இப்ப எங்க தங்குறீங்க? மனைவி வீட்லையா? ரெண்டுமே இல்லை மேடம். இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் அப்படி போயிட்டுருக்கு. ஏன் எங்கேயும் போக முடிய கண்டிஷனு. ஆட்டத்தில் வந்து அம்மாவை அடிச்சு துரத்திட்டேன். அவங்க எங்கே போனது, அங்கே போனேன். ஃபோனில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அப்படியும் போனாலும் வந்து இவங்கள பார்க்கணும். இன்றைக்கி வந்து நான் இவங்க வாழ்க்கை சீரியஸ்ட்டு நான் இன்னொரு பையன் கை முடியுது. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வேணால் நான் இந்த செலக்ட் பண்ண முடியாது. அப்படி அவங்களுக்கு போனாக்கா இன்னொருத்தரும் போகணும். அப்படி படிப்படி தான் போகுமே தவிர அதுக்கு நீங்க வீடு நான் எடுத்திருக்கீங்களா? இல்லை வீட்டில் மேடம். அன்றைக்கி அடி வாங்கிட்டு வந்தேன், ரத்த சிந்துற அளவுக்கு வெளியில் வந்தேன். வெளில வந்து சொன்னவொன்னே இது போல நீ எதுவும் ரொம்ப பாதிப்பில் இருக்க, அதனால் வந்து என் கூட தங்கிக்கோ, தங்குறவங்க தங்கி அது யாரு சொன்னாங்க? அதே ஏரியா திடீர் நகர், எல்லாம் கூலி வேலைக்கு போகிறாங்க. அவங்க கூட இப்போ ஸ்டே பண்ணிட்டுருக்கேன். உங்க அம்மா எங்க? இல்லை எங்கே பக்கம் தெரியாது. எத்தனை பேர் நீங்க கூட பிறந்தவங்க? கூட வந்து 2 பேர் தான். ஒரு தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க வந்து பொன்னேரியில் இருக்காங்க. உங்க அம்மா எங்கங்க? தெரியல மேடம், நான் போய் பார்த்தேன், ஆனால் அந்த இடத்துல இல்லை. உங்கள் அம்மா இங்கே வரணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன பண்ணால் அவங்க ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து இல்லை எனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டாங்க. ஏன்? நான் மனைவி ஆசைப்பட்டேன். அவங்களுக்கு வந்து நான் வந்து இவங்க 2 பேர் தான் ஃபேஸ் பண்ணேன். ஃபேஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரால் வந்து நான் குடிக்க போனேன். இவங்க என்ன பண்ணால் இவங்களுக்கு ஆகலை. எனக்கு வந்து 2 பேரும் செட் ஆகிடுச்சு. சரி என்ன உனக்கு பிடிக்கலையா, சரி எனக்கு என் மனைவி வேணும். அவங்க 1000 மணி நேரம் சரி எனக்கு என் மனைவி வேணும்னு சொல்லி என்ன பண்ணேன், சரி நீ கொஞ்ச நாள் தனியாக இருன்னு சொல்லிட்டு இவங்கள வந்து அவங்க போயிட்டாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் அவங்க அம்மா வீட்டில் வந்து என்ன பண்ணேன், கொஞ்சம் நாள் வந்து தெரியாமல் பார்த்துட்டுனேன். 2 நாள், இந்த 2-3 நாள் பார்த்துட்டுனாச்சுனாக்கா நீ அம்மா வீட்டுக்கு போய் தான். அவங்க என்ன பண்ணிட்டேன், ஃபோன் பண்ணிட்டாங்க வீட்டுக்கு. நான் இருக்கேன் பட்டு தூங்கிட்டு இருக்கேன். நேற்று ஃபோன் பண்ணிட்டா உனக்கு தூரத்தை சொன்ன ஃபோன் வருது. தலையில் கை வச்சு நான் பண்ணிட்டேன். திருப்பி ஒரு ஃபோன் அடிச்சு எனக்கு நீ ஃபோன் பண்ண உண்டு, உனக்கு தான் ஆகலைல்ல, என் மூலம் நான் கைவிட முடியாது, அவங்க 1000 மணிட்டும் எனக்கு என் மனைவி தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன். அவங்கள சமாதானம் பண்ணி வச்சுட்டு
எப்போ நீ ஆச்சும் மோடி ஆச்சுன்னாங்க. சரின்னு மறுநாள் போனேன். திருப்பி எதுக்கு ஃபோன் பண்ண சொல்லிட்டு வேற ஆள் ஃபோன் பண்ணாங்க. வேற ஆள் ஃபோன் பண்ணதுக்கு நீ ஏன் ஃபோன் பண்ணேன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டேன். திருப்பி அடிச்சிட்டேன். வேற அதெல்லாம் வேறவே தெரியல. இவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறா இல்லை அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறா ஒன்றும் புரியல எனக்கு. அடிச்சிட்டேன். இந்த பிரச்சனைலாம் நான் போய் ட்ரிங்க்ஸ் பண்ண போனது காரணமே, வேற எதுவுமே கிடையாது. உங்க அம்மா எங்க? இல்லை தெரியல, எங்கே போனாங்க தெரியாது. தேடலையா நீங்க? இல்லை அவங்க அட்ரஸ் எனக்கு தெரியாது. உண்மையாலுமே தெரிஞ்சு நம்ம சொல்ல போகிறது கிடையாது. இப்படி எல்லாம் பேசினா 100 கோடி எப்படி நம்பி கொடுப்பாங்க? 100 கோடி எப்படி செலவு பண்ணுவீங்க சொல்லுங்க. ஒரு சாங்ஸ் வந்து பிரிண்டிங்கில் வச்ச சாங்ஸை வந்து கடன் வாங்கி முடிச்சிட்டேன். அதே வெளியில் வந்து இப்போ ஏகப்பட்ட கடனில் இருக்கிறேன் நான். அவர் வந்து என்ன பண்ணாரு, நான் அர்ஜென்ட்டாக போகிறேன் வெளிநாடு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு திருப்பி மலேசியா போயிருக்காப்புல. திருப்பி அவன் வரத்துக்காட்டி எல்லாரும் லொக்கேஷன் பார்க்கறதுக்காக நான் வேற ஆள் அனுப்பிச்சிக்கிறேன். இப்போ நான் போனாக்கா இப்போ டிக்கெட் லொகேஷன் பாக்குறதுக்கு ஆள் எங்க போயிருக்காரு? இல்லை வெளிநாடு அனுப்பிச்சிருக்கேன். எங்க? மலேசியா அனுப்பிச்சிருக்கேன். மலேசியா ஒன்று, கோவா, இந்த 2 லொக்கேஷன் கோவா அனுப்பிச்சிருக்கேன். வெளிநாடு கிடையாதுங்க, கோவா நம்ம ஊர். இல்லை அவர் தான் சொன்னார் வெளிநாடு இந்த 2 லொக்கேஷன் சொன்னார். எனக்கு அந்த வேலை தெரியும். நான் கோவா போகல, நான் போனது வந்து பாம்பே தான் போயிருக்கேன். ஒரே ஒரு ஊர் பாம்பே தான் நான் போனேன். சரி, இப்போ அனுப்பிச்சிருக்கிறது வேறு யாரு? என் ஃப்ரெண்டு தான். அவர் எதுக்கு போயிருக்காரு? லொக்கேஷன் பார்த்து போயிருக்காரு. கேமராமேன் யாரு? கேமராமேன் எல்லாமே எங்கள் ஆளுங்களாம், வேற யாரும் போடல. எல்லாமே எங்கள் ஆளில் ஒரு ஆள் தான் போட்டிருக்கேன். 5 பேர், அந்த 5 பேருமே நான் தூக்கி விட்டாளுங்க தான். சரி, நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, உங்கள் மனைவிட்ட பேசிட்டு கூப்பிடுறேன். அதான் மேடம், நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போதைக்கு நான் அவங்க கூட இருந்தால் தான் இதை நான் பண்ண முடியும். ஏன்னா என்னாலேயே வந்து எதுவும் மன உடைச்சல் இருக்கேன். எனக்கு கேட்க ஒன்றும் இல்லை, இப்போட எதுவுமே இல்லை. அவங்க கூட இருந்தேன்னா எனக்கு சாப்பாடு எதுவுமே தேவையில்லை. திஸ் இஸ் லாஸ்ட் ஃபைனல். எனக்கு இதுகிட்ட வேறு வழி கிடையாது. அதுக்காக தான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் வீட்டுக்காரர் வந்திருந்தாரு, அவர் பேர் என்னம்மா? ரமேஷ். ரமேஷோட மனைவி தானே? அவர் இப்போ வந்து பேசினார் என்கிட்ட. உங்களோட ஏதோ பிரச்சனை இருக்குது, 8 படத்தில் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன், இப்போ 100 கோடி ரூபா பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், லொக்கேஷன் பார்க்குறதுக்கு ஆளை வெளியூரில் அனுப்பிச்சிருக்கேன், ஆனால் மனைவி கூட இருந்தால் தான் என்னால் அந்த படம் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது சொல்கிறாரு. என்னம்மா பிரச்சனை? அவர் பேசுறது எல்லாமே போய் மேடம். அவர் வாய் திறந்தாலுமே போய் தான் பேசு. நீங்கள் 2 பேரும்? நான் அம்மா, என் பொண்ணு பேர். உங்களுக்கு எவ்வளோ பசங்கம்மா? எனக்கு 2 பொண்ணு, ஒரு பையன். எப்படி கல்யாணம் பண்ணீங்க அவரை? லவ் மேரேஜா? லவ் மேரேஜ் இல்லை மேடம். ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தோம். எனக்கு வந்து 2ஆம் தரம். ஃபர்ஸ்ட் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. அப்போ வேலை செய்யும்போது இவர் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவங்க அம்மா வந்து வீட்டில் பொண்ணு கேட்டு, அதாவது ஃபஸ்ட்டு அம்மானு கூட சொல்லலை, எங்கள் அக்கா, எனக்கு அம்மா அப்பா கிடையாது, இறந்துட்டாங்க, எங்கள் அக்கா கூட தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரே தான் வீட்டில் வந்து பொண்ணு கேட்டாங்க. பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்புறம் அங்கே போய் 10-15 நாள் கழிச்சு தான் அது அக்கா கிடையாது அம்மான்ற விஷயம். ஏன் அப்படி போய் சொன்னாரு? அதான் அப்படி ஆரம்பத்துலேருந்தே போயிருந்தாங்க மேடம். அக்கா இவங்க அப்படின்னு சொன்னதுனால, ஏற்கனவே இது வாழ்க்கை இப்படி தவறிடுச்சு, சரி 2வது கட்டிக்கிறேன்னு சொன்னதுனால நாங்களும் வந்து சரியாக அதுல பசங்க விசாரிக்காம விட்டுட்டோம். இல்லை ம், சரியா விசாரிக்காம நாங்களும் சரி அவசரப்பட்டு பரவாயில்ல, அதுக்கு 2ஆம் தரமா தானே இருக்கு, கட்டிக்கிறேன்னு முன் வர அவன் கல்யாணம் ஆகாதவங்க தான் சரி அக்கான்னு சொல்றாங்க. அம்மா அப்பா இல்ல, அந்த வீட்டுக்காரர் எப்படிமா இருந்தாரு? ஹார்ட் அட்டாக்ல செத்துறாங்க. ஏன் அவ்வளவு சின்ன பையனுக்கு ஹார்ட் அட்டாக்? கொஞ்சம் இருந்தாலும் அது பார்க்காம கொடுத்துட்டீங்களா? அதுவும் அப்படிதான் கொடுத்துட்டோம். அவர் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. கல்யாணம் ஆகி 8 வருஷம் இருந்தேன். எந்த ஒரு வேலைக்கு அனுப்புறதோ, வீட்டு வேலை செய்யறது முத கொண்டு ஆள் வச்சுட்டு இருந்தோம். நல்லா அவரும் நல்லா பார்த்துட்டு திடீர்னு தான் இறந்துட்டாரு அவரு. சரி, கல்யாணம் அதுக்கப்புறம் என்னம்மா நடந்தது கொஞ்சம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அதான் மேடம் அக்கான்னு சொன்னாரு. வீட்டுல ஒன்னா வேலை செஞ்சீங்களா? எவ்வளவு நாள் வேலை செஞ்சீங்க? ஒன்னா வேலை செஞ்சு ஒரு 2 மாசம் கூட செஞ்சிருக்கோம். அப்ப அவரை பத்தி தெரிஞ்சிருக்கும்ல? அந்த அளவுல பேச மாட்டோம் மேடம். சரி, பேச மாட்டோம். அதாவது இப்போ ஒரு இடத்துல ஒரு ஆபீஸ்ல 2 பேரும் ஒன்னா போட்டாங்க வேலை செய்ய சொல்லி. நாங்க வேலை செஞ்சிருக்கும் போது இவரு என்ன பண்ணாரு, வெளியில போயிட்டு எல்லார்கிட்டே நாங்க 2 பேரும் பேச்சுவார்த்தையா இருக்கோம், லவ் பண்றோம் அப்படி இப்படின்னு போய் வீட்டுல வந்து கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. சொன்னதுனால என்ன வந்து 2-3 பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த பையன் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. சரி, நம்ம பேர் ரிப்பேர் ஆயிடுச்சு, இவ்வளோ நாள் நல்ல பேர் வாங்கிட்டு இப்போ கெட்ட பேர் வேண்டாம் அப்படின்னு தான் நான் அம்மாண்ட வந்து நான் பேசினேன். அப்புறம் எங்கள் பெரியம்மா மருமக அவங்க வேலை செஞ்சிருந்தா போல, அவங்க மூலியமா சொல்லி வந்து பேசினாங்க. பேசுகிற அப்போ பொண்ணும் கேட்கும் போது அவங்க அதான் சொன்னாங்க.
அம்மாவும் அக்கா தான் சொன்னாங்க. அவங்களும் அப்படிதான் ஒத்துக்குனாங்க. வேற யாரும் இல்லையா அவருக்கு? அவ தங்கச்சி ஒண்ணு இருக்கு. அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது அம்மா அப்பா கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து அக்காவை வந்து அம்மான்னு காட்டிட்டாங்க. இப்போ வந்து அப்பா கூட இருக்காரு, உயிரோட தான் இருக்காரு, அவங்க வந்து விட்டுட்டு வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தங்கச்சி கல்யாணத்துக்கு வரலையா? தங்கச்சி வரல. அதான் எனக்கு யாரும் கிடையாது, எங்க அக்கா மட்டும்தான். அவங்களும் என்ன சொன்னாங்க, நான் சின்னதுல இருந்தே இவனை தூக்கி வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டேன். சரி அக்கா வளர்த்துருக்கா போலது, ஏழ்மை தான் இருந்தாலும் நம்ம தங்கச்சிக்கு வாழ்க்கை தரேன்னு சொன்னா போலயே அப்படின்னு சொல்லி நாங்கள் விசாரிக்கல. எது எப்படின்னா இருந்தா என்னம்மா, நம்ம வீடு பார்த்து நம்ம வச்சுக்கலாம், அதுக்கு அந்த பூ போட்டு இல்லாமல் கஷ்டப்படுது, ரெண்டாவது கட்டிக்கிறேன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லி தான் ஏமாந்துட்டோம். சரி, அப்புறம் என்ன ஆச்சுமா? அதான் மேடம், போனதுலேருந்து வேலை வெட்டிக்கே போக மாட்டார் மேடம். என்னை காலையில் இட்டுட்டு போய் ஆஃபீஸில் விடுவார். நான் ஆஃபீஸ் விட்டு வெளில வரும்போது வெளியில நிற்பார். ஹவுஸ் கீப்பிங் வேலை தானே செஞ்சுருந்தேன். அங்கே வந்து நிற்பார். யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, சூப்பர்வைசர்கிட்ட பேசக்கூடாது. அப்படி சும்மா அவங்க என்ன கேட்கும் போது என்ன விட அவங்கக்கிட்ட என்ன பேசினேன், ஏது பேசணுன்னு கேட்கறது. ஒரு நேரம் வீட்டில் வந்து நான் சண்டை போடுவேன், பின்னாடி வராத, எல்லாம் சண்டை போடுறாங்க வராத, ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா என்னை முன்னே அமுச்சிட்டு பின்னாடி காரு பின்னாடி ஒளிஞ்சு வருவார். யாருக்கிட்ட என்ன பேசுறேன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து வீட்டில் இருப்பார். ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு, இவ்வளோ நேரம் என்ன பண்ணேன் அப்படின்னு வேலைக்கே போக மாட்டார் மேடம். காலையில் என் கூட நான் சண்டை போட்டு வேலைக்கு வா அப்படின்னா வருவார் கூட. வேலைக்கு வருவார், நான் எத்தனை போய் உள்ள ஆஃபீஸில் விட்டுட்டு அவர் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவார். அப்புறம் யாருன்னா சொல்லுங்கன்னா அவங்க வீட்டுக்காரர் வந்து போயிட்டாரு அப்படின்ட்டு. ஒரு வாட்டி அவங்க தங்கச்சி கூட பிறந்த தங்கச்சி கிருஷ்ணாவதி கொளுத்தின்னு சீரியஸாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் லீவ் சொல்லிட்டு வந்துட்டாரு. அப்புறம் வந்து அந்த ஆஃபீஸ் மேனேஜர் என்ன கேட்டாருன்னா, அவங்க நாத்தனார் சீரியஸாக இருக்கான், நீங்கள் எங்கே வேலை செஞ்சுன்னு இருக்கீங்க அப்படின்ட்டு. யார் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி உங்கள் நாத்தனார் சீரியஸாக இருக்குது. வீட்டுக்கு வந்து பார்த்தா படுத்து தூங்கிட்டு அந்த மாதிரி இது என் கொலுசு எடுத்துகிட்டு போய் வச்சு விற்றுட்டாரு மேடம். பம்பு ஸ்டவ் அதை எடுத்துகிட்டு போய் விற்றுட்டாரு. என்ன பண்ணுவார் இந்த காசுலாம்? குடிச்சிட்டு வந்து அசிங்கமாக கேட்கறது, அவங்க அம்மாவை கேட்கறது, நான் போய் எதிர போய் தடுத்தனா என்ன போட்டு அடிக்கிறது, வாயில் என்ன நான் வார்த்தை வருது அதெல்லாம் கேட்கறது. அந்த மாதிரிலாம் நைட்டெல்லாம் தூங்க விட மாட்டார் மேடம். வெளியில் வந்து உக்காண்டிருப்பேன். கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்துல 3 வீடு மாற்றிருக்கேன் மேடம். நான் இவர் பண்ண அமக்கல் வேற என்னெல்லாம் போய் சொல்லுவாருமா? அவரு என்ன பண்ணுவாரு சொல்ல? நிறைய பேசுவார் மேடம். இதுக்கு ஒரு சின்ன விஷயம்னா கூட வந்து அதிகமாக போய் பேசுவார். இதுக்கு தான் நம்ம பிரித்து பேச முடியாது, அந்த அளவில் போய் பேசுவார். சும்மா யாரையும் பார்க்காத முன்ன உங்க மாமாவை பார்த்துட்டு வந்தேன், உங்க அம்மாவை பார்த்துட்டு வந்தேன் இது சொன்னாங்க, நான் ஃபோன் பண்ணி கேட்டேன்னா இல்லையே அப்படின்னு. அவங்க வீட்டுக்கு 5 பைசா தரமாட்டாரு. வீட்டில் எதனா காசு வச்சுருந்தாலும் எடுத்துகிட்டு போய் குடிச்சிட்டு வந்துடுவாரு. குடிச்சிட்டு வந்து என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் சும்மா அந்த சைக்கோ பண்ணுற மாதிரி பண்ணுவார் மேடம். அவங்க அம்மா எங்கம்மா? அவங்க எங்கே போயிருக்காங்க தெரியல. நான் சண்டை போட்டுட்டு வந்துட்டேன் ஃபர்ஸ்ட்டு. தரமணியில் இருந்தோம் மேடம். நாங்கள் தரமணியில் இருந்தாங்க. அதான் இது மாதிரி பண்ணிட்டு ஒரு வாட்டி ஆசிட் எடுத்து இந்த பொண்ணு குடிச்சிடுச்சு. வாயில் ஊற்றிட்டு துப்பிட்டு இருக்குது, இருந்தாலும் மூக்குள்ள ரத்தம் வந்துடுச்சு. அப்போ ஹவுஸ் ஓனர் எல்லாமே சொன்னாங்க அந்த பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்றப்பல. மாமியார் தொந்தரவு பண்ணுவாரா? மாமியார் வந்து சொல்லி கொடுப்பாங்க, அவளுக்கு வந்து இடம் கொடுக்காத, அவ ஆளு நல்லா இருக்கா, எதனா தப்பு பண்ணிடுவா, அதனால அவகிட்ட வந்து நீ நல்லா பேசாத அப்படின்னு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அவர் அவங்க ஆசிட் எடுத்து குடிச்ச இந்த மாதிரி சண்டையில தான் மேடம் எடுத்து குடிச்சிட்டேன். ஒரு வாட்டி இவரே ஒரு வாட்டி கிருஷ்ணால எடுத்து ஊத்த வந்தாரு என் மேல. அருவமனை எடுத்து என் கழுத்துல வச்சாரு, தொண்டி அறுத்துறாங்க. அந்த அருவமனை வச்சதுக்கு அப்புறம் தான் சண்டை போட்டு அம்மாலாம் துரத்தி விட்டுட்டாங்க. நைட்ல எதனா ஒன்று இது மாதிரி பண்ணிட்டா நாங்க என்ன செய்ய முடியும்? கூட்டின்னு வந்து இங்கே எங்கள் வீட்டாண்டியே ஜோதிமா நகர்லேயே வீடு வச்சிருக்கோம். அங்கே இன்னும் 1 மாதம் கூட அவன் வேலைக்கு போயிட்டு 10 பைசா இருந்தாங்க. வேலைக்கே போனதே கிடையாது, வேலைக்கே போக மாட்டான். உன் மாமியார் எங்க? தெரியல மேடம், அவங்க எங்க இருக்காங்க. நாங்கள் காலி பண்ணி யாரும் அடிச்சு துரத்தினாங்க? யாரும் அடிச்சு துரத்தல. இவரு தொல்லை தாங்க முடியாதே வீட்டுல சொல்லி, அதான் நான் இனிமே அவர் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி அம்மாண்ட ஃபர்ஸ்ட் பிரச்சனை பண்ணி நான் வாழ மாட்டேன், நான் வந்து கூண்டு போயிடுங்க இல்லை நான் செத்துருவேன் நான் அப்படின்னு. அம்மாட்ட வந்து எந்த பிரச்சனையுமே என்ன சொல்லலை. அவர் என் கொலுசு எடுத்துட்டு போனது, என்ன அடிக்கிறது, நைட்ல தூங்க விடாத பண்றதெல்லாம் அம்மாட்ட சொல்லலை. அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை அதுக்கப்புறம் தான் அம்மாட்ட சொன்னேன் இந்த மாதிரிலாம் செய்யறாருமான்னு. அம்மா சரி என் கூட வந்து இருந்துட்டு அங்கே வீடு தனியா பார்த்து, வீடு அம்மா வீடு வந்து சின்ன வீடு, அதில் சாமான்லாம் எதுவும் போட முடியாதுன்னு தனியா வீடு பார்த்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்கா கிட்ட போயிட்டு நான் இனிமே ஒழுங்கா இருக்கேன், எங்ககிட்ட வந்து கெஞ்சினாப்புல எங்க வீட்டுக்கார பிடிச்சிட்டு அழுதாப்புல என்னை எப்படியாச்சும் சேர்த்து விட்டுருங்க. எனக்கும் சரி ஒரு தங்கச்சி இப்படி இருக்கிறது நம்ம நல்லா இருக்கணும் தான் நம்ம நினைப்போம். இது கையில நாங்கள் ஃபோன் பண்ணி பேசி சரி விடுமா, யார் தான் தண்ணி சாப்பிடல திருந்திடுவேன்னு சொல்றாப்புலன்னு. அப்பயே நாங்கள் நம்பாம ஒரு பேப்பர் வச்சு இனிமேல் நான் தண்ணி சாப்பிட மாட்டேன், வேலைக்கு போறேன்னு எனக்கு எழுதி கொடுங்க, நான் எடுத்துன்னு போய் என் தங்கச்சி கூட சேர்க்குறோன்னா. சரிங்க நீ, நான் இனிமேல் அது மாதிரிலாம் செய்ய மாட்டேன், நான் உங்கள் காலில் கூட விழுறேன், எப்படியாச்சும் என்னை சேர்த்து வச்சு 4 மாதம் கழிச்சு சரின்னு சொல்லிட்டு எல்லாம் எழுதி வாங்கிட்டு அம்மாண்ட கேட்டு அந்த ஸ்டவ் எடுத்துட்டு போய் வித்துட்டேன்னு சொன்னாப்புல. அந்த ஸ்டவ்வை வாங்கி எடுத்துன்னு வந்துட்டு அந்த ஸ்டவ்வை அப்படின்னு சொல்லி அப்புறம் அம்மாண்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு
சைதாப்பட்டி கூப்பிட்டு போய் இது கையிலேயே சொன்னேன், சரிம்மா ஏற்கனவே ஒரு வாட்டி உனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, இந்த வாழ்க்கையும் தொலைச்சிட்டு நம்ம செய்யறது, கொஞ்சம் நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோமா அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஒரு 10 நாள் கூட இல்லை, திரும்பவும் ஃபோன் பண்ணுது, என்னை கத்தி அருவாமனை எடுத்துட்டு வந்து கழுத்துல வைக்கிறான். அவங்க அம்மா எங்க இருந்தாங்க அப்போ? அவங்க அம்மா வந்து தரமணியில இருக்கும். அவங்க காலி பண்ணிட்டு நாங்க காலி பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவன் பண்றது எங்களுக்கே கஷ்டமா இருக்குது. நான் வந்து இது கூட வரல, அவன் கூடயும் நான் இல்லை, நான் எங்கன்னா வீட்டு வேலை செஞ்சு நான் தனியா இருந்துக்கிறேன், உங்க பொண்ணை இட்டுன்னு போங்க அப்படின்ட்டாங்க அவங்க அம்மாவே. அதோட சரின்னு சொல்லிட்டு நாங்கள் சாமான் காலி பண்ணிட்டு அவரையும் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். நாங்கள் அப்புறமா தான் வந்து எங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி 4 மாதம் கழிச்சு திரும்ப எடுத்துகிட்டு போய் நாங்களே விட்டோம். ரொம்ப தொல்லை பண்றாரு மேடம். அவர் கூட எனக்கு வாழ்க்கை வேணாம் மேடம். நான் வந்து அவர் கடைக்கு போனோன்ற மாதிரி செய்யறாரு. எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட வந்து அடிக்கடிக்கு எனக்கு சாப்பாடு காசு இல்லை, நான் வேலைக்கு போகலன்னு சொல்லி 100 கொடு 50 கொடு. அவர் வந்து சவுந்தரராஜன் ஷீட்டில் டெய்லராக வெளியில் போட்டு தைக்கிறாரு. அவர் கையில் போய் 100 கொடு 200 கொடுத்துட்டு வந்து சொல்லுவார், இந்த மாதிரி உங்கள் தங்கச்சி வீட்டுக்கார் வந்து காசு கேட்டார். நான் சொல்லுவேன், ராதாண்ட சொல்லாத, கஷ்டப்படும், சரி விட்டுரு, என்ன பண்ணுறது, அது சொன்னால் அது எதனா நினச்சிக்க போகுதுன்னு. அப்புறம் எங்களால் போயிட்டு பிச்சை அடிக்கடிக்கு காசு பிச்சை எடுக்கிறோம். இப்போ இது இருக்க மாட்டேன் அனுப்பிச்சிருச்சு பாருங்க. பெரியமா பையன்கிட்ட பிச்சை எடுத்து எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பிச்சை போடுங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ராதா வீட்டுக்காரர் இது மாதிரி பிச்சை எடுக்கிறாப்புல. நான் சொன்னேன், இல்லை நான் வேற யாருன்னா டி நகர் பஸ் ஸ்டாண்ட். இல்லைண்ணா அதெல்லாம் இல்லைண்ணா அப்படின்னு சொன்னா, இல்லைம்மா நான் கல்யாணத்துக்கு வந்தேனே, ராதா வீட்டுக்காரன் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு. அதெல்லாம் கேட்டேன், இது மாதிரி பிச்சை எடுக்கிறியாடா, எங்க மானத்தை வாங்கிறதுக்கு தானே வந்திருக்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் கோயிலுக்கு வேண்டிக்கினேன், எங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னுட்டு, அதனால தான் பிச்சை எடுத்தேன். பிச்சை எடுத்து என்னடா செஞ்சேன்னா கோயிலில் போட்டான். ஒன்றுத்துக்கு சொல்றதுக்கே கஷ்டமா இருக்குது. எங்களை ரொம்ப எங்க அந்த பொண்ணு எந்த நல்லது கெட்டதுக்குமே வரதே கிடையாது. அது சும்மா இருக்கும் போது கூட எல்லாத்துக்கும் வந்தது. இவனை என்னைக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோமோ எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்கன்னு அது எங்கேயுமே வரதே கிடையாது. வீட்லயே இப்போ அது எவ்வளவுக்கு எவ்வளவு சுகமா வீட்டில் தான் மேடம் இருக்கேன். நான் வேலைக்கு கூட வேலை செய்யற இடத்துல கூட பேசி அது வேலைக்கு வேணாம்னு நிறுத்திட்டாங்க. இப்போ எங்களுக்கு பயமா இருக்கு. நாளை இந்த பொண்ணு இது வரைக்கும் கொஞ்சம் தைரியமா பேசுறா, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அது கோலதனமா முடிவு எடுத்துட்டா நாங்க என்ன செய்யறது? இல்ல எத்தனை நாளைக்கு உங்களுக்கு நாங்க இருக்கிறது? என்னது இல்லை எப்படி இருக்கீங்க? எப்படி வாங்க கேட்குறோம்? இல்லை நீங்கள் ஏன் கேட்க மாட்டீங்க? கேட்க வேணாம், நீ கேட்டது போதும் போ. நீ கேட்ட வரைக்கும் போதும், நான் எங்களை வாழ்ந்தது போதும். அது நைட்டு 2 மணிக்கு ஒரு ஆள் எடுத்துட்டு வந்து உள்ள இது கதவு தாப்பால் போட்டுட்டு உள்ள இருக்கேன் மேடம். நான் கதவு தர சொன்னப்ப நான் கதவு திறக்க மாட்டேன் சொல்லிட்டேன். நான் மாமா விட்டு வந்து கதவு தர ஒரு நிமிஷம். இப்போ வந்து பெயிண்டிங் வேணும் நான் போனேன் மேடம். பெயிண்டிங் போயிட்டு வந்து நைட்டு 1:30 மணிக்கு வரேன். 1:30 மணிக்கு வந்தாக்கா ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், நான் வந்து பேசியிருந்தா கதவை திறந்து வச்சுட்டு பேசியிருந்தா, மூடிக்கின்னு இருக்கும்போது பேசிச்சா? கதவை மூடி வச்சிருந்து ஃபோனில் பேசிட்டா, திறந்து வச்சிருந்து பேசிச்சா? என்ன சொல்லி கல்யாணம் பண்ணீங்க? இந்த மேரேஜ் நடக்கணுக்காக நான் ஒரே போய் தான் மட்டும் சொன்னேன். என்ன சொன்னீங்க? அம்மாவா அக்காவும் எத்தனை ஏன் இந்த கல்யாணம் நடக்கணும் வேற வழி எதுக்கு? அம்மாவை சொன்னா கல்யாணம் நடக்காதா மேடம்? உங்க வேலை மேல ஒர்க் பண்ணிருக்கும் போது சொல்ல சொன்னாங்க மேடம். எதுக்கு? அம்மான்னு சொல்லாத அக்கான்னு சொல்லு. உங்க அம்மா அங்கே தான் வேலை செஞ்சாங்களா? ஆமா, கூட தான் ஒர்க் பண்ணாங்க. செஞ்சாங்க. அவங்களும் அங்க வேலை செய்யும் போது இதாண்டா தான் சொல்லியிருக்காங்க, அக்கான்னு தான் சொல்லியிருக்காங்க, நான் தான் அவனை வேற வளர்த்தேன், எதுவும் இல்லை. அதில் தான் நாங்க ஏமாந்துட்டோம். ஏன் 8 பட அசோசியேட்டா டைரக்டரா ஒர்க் பண்ணின்னு போய் சொன்னீங்க? நான் என்ன டி பண்றேன்? நகர்ல எதுக்கு பிச்சை எடுத்தீங்க? வேண்டுதலுக்காக மேடம். ஃபர்ஸ்ட் வேண்டுதலுக்காக. என்ன வேண்டுதல்? ஃபர்ஸ்ட் பிரச்சனை இருந்தேன், அந்த பிரச்சனை வந்து ஒன்று சுமூகமாக முடியணுக்காக நான் வேண்டிக்கினேன், செஞ்சேன் மேடம். பிச்சை எடுத்து டாஸ்மாக்ல போய் தண்ணி அடிக்கலாம்? இல்லை மேடம். கொலுசை வித்து தண்ணி அடிக்கலாம்? கம்பளை தூக்கி போயிட்டான் தெரியாம. அதாவது ஸ்டவ் எடுத்துட்டு போய் வச்சு தண்ணி அடிக்கலாம். பித்தளை சொம்பு தவறு மேல எவ்வளோனா சொல்லலாம் மேடம். சொல்லுங்க. சொல்லலாம், எவ்வளோனா சொல்லலாம். சொல்லுங்க. நீங்க சொல்றதெல்லாம் செய்யலையா? இருந்தோம். நீ செய்யலையாடா? நீ படம் பண்ணல மட்டும் சொல்லு. கேட்டுட்டு தானே இருந்தேன். சரி மேடம், இப்போ அவங்க சொல்றாங்க 100 கோடி இருக்கட்டும், பொண்டாட்டிக்கு 1 ரூபா சம்பாதிச்சு கொடுத்துருக்கீங்களா? 1 ரூபா? இந்த 2 வருஷத்துல எத்தனை மாசம் சம்பளம் கொடுத்துருப்ப? அது வாடகை கொடுத்துருப்பானா? ஒரு மாசம் வாடகை
ஒருவேளை சாப்பாடு போட்டுருப்பாரான்னு கேளுங்க மேடம், வேற எதுவுமே வேணாம். ஒருவேளை சாப்பாடு போட்டுருப்பாரான்னு கேளுங்க. தாலி கட்டி 4 நாள் கூட அவளை மேடம் வேலைக்கு போச்சு. அப்பயே திட்டணும், என்னம்மா இன்னும் வேலைக்கு போற? இல்ல மலரு, நாங்க இருக்கிறது வாடகை வீடு, நானும் சேர்ந்து போறேன். அந்த வீட்டுக்கு கூட நாங்க அப்படின்னு போச்சு. போன இது ஒரு 4 நாள் கழிச்சு அப்புறம் தான் தெரியும் வீட்டு வாடகையே advance இது வேலைக்கு முடிஞ்சு காலி காலி பண்ணிடுங்க பண்ணிருக்காங்கன்னு. அப்படி சொல்லிட்டாங்க மேடம். என்னோட மோதிரத்தை கைட்டி கொடுத்து அட்வான்ஸுக்கு. மேடம் கம்பல் வந்து கைட்டி விட்டாங்க மேடம். கம்பல் கைட்டி விட்டு நான் அர்ஜென்ட்டாக கேட்டேன், இதான் நடந்தது. கைட்டி எடுத்து போகிற வழியில மிஸ் ஆயிடுச்சு. ஒன்று. ரெண்டாவது, நீங்க பொய்க்கு மேல பொய் மேல பேசாதீங்க. என்னதான் பிளான் வச்சிருக்கீங்க? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? இது பேர்ல ஒரு My மேனம் problem. வாங்கி வச்சிருக்கோம் மேடம். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? சொல்லுங்க, கேளுங்க சொல்லுங்க. ஒரு மேனம் வாங்கி வச்சிருக்கோம். அது வந்து என்னடா வந்து கேக்குறான், அந்த பத்திரம் எனக்கு கொடுங்க, எங்க சித்தப்பா கேக்குறாரு. இது இதாண்டா இல்லை மேடம், இருக்கு. நான் பொய் சொல்கிறேன்னு. ஐயோ எல்லாம் இல்லப்பா, உண்மைதான் நீ சொல்றேன். உண்மைதான் நீ பேசிட்ட. உண்மைதான் நம்பிட்டோம். சொல்றேன். கொஞ்சம் இருங்களேன். உண்மையை சொல்லுங்க, என்னதான் உங்களுக்கு ப்ராப்ளம்? பொண்ணை மிரட்டுவீங்களா நீங்க? எங்க 12 மணிக்கு எவனா இட்டுன்னு வந்து நீ வெளியில வச்சுக்கிட்டு மாமா வந்திருக்கான் கதவை தரேன்னு சொல்லுவ, அப்ப உன்னை அடிக்க உங்க மாட்டாங்களா? மாமா அதுக்காக சொன்னார், அவர் தான் சொன்னாரு எந்த மாமாவை வீட்டுக்கு போ, சொன்னேன்? வீட்டுக்கு போன்னு இந்த கத்துனாரு. பார், உனக்கு இவ்வளவுதான் வேணாம். நான் ரொம்ப பொறுமையா உன் மேல நாங்க பாவம் பார்த்தேன். நான் பாவம் பார்த்திருக்கேன். சொல்ல நீ சரி, ஒரே நீங்க சொன்னதுல ஒரு விஷயம், ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு விஷயம் உண்மைன்னு ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க எங்கிட்ட என்னெல்லாம் சொன்னீங்க? ஒரு நிமிஷம், இந்த பொண்ணை நான் உங்களோட அனுப்பிச்சு வைக்கிறேன் பேசி. இப்போ என் கண்டிஷன் வந்து, இப்போ அவங்க எனக்கு இருக்க ஒரே இது அவங்க தான். இத பாருங்க, அந்த பொண்ணோட வாழ்க்கையெல்லாம் பாழாக்க விட முடியாது. நான் பாடல மேடம். அப்ப நீங்க சொன்னது உண்மைன்னு ப்ரூவ் பண்ணுங்க. ஒரு விஷயம் உண்மைன்னு ப்ரூவ் பண்ணுங்க. நான் அந்த பொண்ணை பேசி உங்களோட அனுப்பிச்சு வைக்கிறேன். மொபைல் வேணும். மேடம் எனக்கு ஒரு சின்னது, ஒரு 2 இது மட்டும் நான் பேசணும். பேசலாங்களா? 2 இது மட்டும். நான் போய் பேசணும்னு சொல்லிட்டீங்கல்ல, போன மாதம் 9ஆம் தேதி நைட்டு 1:30 மணிக்கு அந்த பொறுமைக்கு இங்கே வெளியே சுற்றி நிற்பான். எங்கள் அப்பா கிட்ட இதெல்லாம் எனக்கு கேட்க வேண்டாங்க. நான் சொன்னது, நீங்க 10 வருஷம் சினி ஃபீல்ட்ல ஒர்க் ஆமாம் பண்ணிருக்கீங்க. மேடம். அந்த 8 டைரக்டர்ஸ்ல யாரா ஒருத்தர்ட்ட என்ன பேசுவீங்க? அடுத்தது இந்த 100 கோடி படம் பண்ண ப்ரொடியூசர்கிட்ட பேசுவீங்க. அடுத்தது நீங்க தூக்கி விட்ட ஒரு ஆள்கிட்ட பேசுவீங்க. 5 பேர்ட்ட கூட வேண்டாம், ஒரு ஆள்கிட்ட பேசுவீங்க. இதுக்கப்புறம் நான் நீங்க சொல்றத கேட்கிறேன். நீங்க உட்காருங்க. யாரை கூப்பிடுறீங்க? இல்லை நீங்கள் நம்பர் கேட்டீங்கல்ல, நேம் வந்து ஷோதி. நேம் வந்து ஷோதி. ஷோதீன். ஷோதி. ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேன். டெய்லி உங்க ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கோம் நாங்க. சரி, இப்போ ரமேஷ் வந்திருக்காரு. அவர் வந்து நீங்க அவர்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாரு. இல்ல நான் கிடையாது. நான் யார்கிட்ட தான் ஒர்க் பண்ணல, மேனேஜர் சார் கிட்ட தான் ஒர்க் பண்ணேன். இவர்கிட்ட நீங்க அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணீங்க சொன்னாரு. ஒர்க் பண்ணல, நான் ஒர்க் பண்ணல. யார்கிட்ட ஒர்க் பண்ணல. சரி, இவரை எப்படி தெரியுங்க உங்களுக்கு? இப்படி தேராம்பேட்டில் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, ஆ அவரு வீட்டுக்கு போவேன், அங்க வச்சு பழக்கம். ஓகே. இவர் ஏதோ 100 கோடி ரூபாய் படம் இப்ப பண்ணிட்டு இருக்காரா? அதெல்லாம் தெரியாது சார். சரி, இவர் 8 படத்துல அசோசியேட்டா ஒர்க் பண்ணிருக்கேன்னு அதெல்லாம் சொல்றேன். தெரியாது, அதெல்லாம் தெரியாது. அது உங்களுக்கு தெரியுங்களா? தெரியாது. ஃபாரினுக்கு ஏதோ லொகேஷன் பாக்குறதுக்கு இவர் யாரையும் அனுப்பிச்சிருக்காராமே. அது அவருக்கு தெரியும். அதுவும் தெரியாது. போய் சொல்லறதுக்கு ஒரு இல்ல மேடம். லிமிட் இருக்கு, புரியுதா? ரொம்ப நன்றிங்க. ஓகே மேம், தேங்க்யூ. சரி, அடுத்த போன் போடுங்க. இவர் எதுவுமே ப்ரூவ் பண்ணல. அடுத்தது மேடம் ஜெயிப்பேன்னு நம்பி இருக்கு மேடம், நான் தோக்க மாட்டேன். ஜெயிக்கணுங்க, நீங்க ஜெயிக்கணும்னு தான் எங்களுக்கும் ஆசை. ஏன்னா ஆனா போய் சொல்லி ஜெயிக்க முடியாது, புரியுதா? இங்க வந்து உட்காந்து அவங்களுக்கு தான் இது பாருங்க, ஒரு நிமிஷம். வேற எதுக்கும் வரல. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. அப்படியெல்லாம் சும்மா அவங்க மேல ஆசைப்பட்டா மட்டும் போராது. பொண்டாட்டிய நல்லா பாத்துக்க தெரியணும். முதல்ல போய் சொல்லக்கூடாது, ஒழுக்கமா வாழணும். சரி, அதுக்கப்புறம் okay. ஆசைப்படுங்க. ரமேஷ், ரொம்ப கிளியரா நான் சொல்றேன், உங்களுக்காக தான் பேசுறோம். நீங்க இன்னொரு நம்பர் கொடுங்க, ப்ரூவ் பண்ணுங்க. 904. யார் இது? என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுனா
ஏன் கிளாஸ்மேட் மேடம். எந்த ஊர்ல படிச்சீங்க? காஞ்சிபுரம். ஒரே ஒரு நிமிஷம், ஒரு பேப்பர் பேனா கொடுத்து ஏதாச்சும் ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க, அதை எழுதுறாரான்னு ஃபர்ஸ்ட் அது பாருங்க. ஹலோ ஹலோ, நான் வந்து ஜி தமிழ்ல இருந்து பேசுறேன். ரமேஷ்னு ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா உங்களுக்கு? ஒரு தவசி ஒரு 10 நாள் ஆச்சு. ஏங்க என்ன இருக்கு? இந்த தவசிங்கிறவரை தவசிங்கிறவர்கிட்ட நீங்க அசிஸ்டண்டா வேலை பண்றீங்களா? இல்ல அவரு ஒர்க் பண்ணல மேடம். ஒர்க் பண்ணல. நான் வந்து வழி கட்டுறேன். அவர் 10 நாள் ஆச்சுங்களா? நான் தானே. அப்படி அவரை எங்க பாத்தீங்க? ஒரு நிமிஷம். அவரை நான் பார்த்து குறைஞ்சபட்சம் ஒரு லாஸ்ட் எக்மோர்ல இருந்து அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு காசு வாங்கிட்டு போனாருங்க. ஒரு 1000 ரூபாய் இருக்கும். நீங்க காஞ்சிபுரத்துல நீங்களும் இவர் ஒரே ஸ்கூல்ல படிச்சீங்களா? இல்ல மேடம். இல்ல இவர் கூட நீங்க படிக்கல இல்லையா? இல்ல மேடம். தம்பி, இவர் என்ன சொல்றாருன்னா நீங்க 2 பேரும் காஞ்சிபுரத்துல ஒரே ஸ்கூல்ல படிச்சீங்க. சரி மேடம். இவர் இப்ப 100 கோடி ரூபாய்க்கு படம் பண்ணிட்டு இருக்காராம். சத்தியமா அதெல்லாம் போய் அதெல்லாம் நம்பாதீங்க. அவனுக்கு போட்டுக்க ட்ரெஸ் இல்லாம என்னோட ட்ரெஸ் தான் நானே கொடுத்தேன். சரிங்களா? ஏங்க கல்யாணத்துக்கு அப்பதாங்க அவங்க அம்மா எங்க? அவங்க அம்மா என்ன காணுங்க? அவங்க அம்மா என்னங்கண்ணே? அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியாதான்? அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியலையா? அடிச்சு வெளியே தோத்துட்டேன். போருமா டென்ஷன். ஏங்க இவர் கல்யாணத்துக்கு போனது உண்மைங்க. ஏன்னா எங்க அம்மா பழக்கம் இவர் பழக்கம். கல்யாணத்துக்கு அப்பதானே போனது. அதுக்கப்புறமா நான் லாஸ்டா வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு 1500 வாங்கிட்டு போனாருங்க. எப்படியோ ஒரு 6 மாசத்துக்கு மேல இருக்கும். சரி, தேங்க்யூப்பா, தேங்க்யூ. எதுக்கு சொன்னீங்க அவரோட படிச்சேன்னு? ஆனா நிச்சயமா சொல்றேன், நீ நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிடுவ. ஆமா, நீங்க சும்மா இருங்க. இல்லங்க மேடம், நீங்க சும்மா இருங்க. ஆமா, நீங்க கொஞ்சம் எவ்வளவு அசிங்கம் மேடம். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்கம்மா. நான் சொல்றத கேளுங்க. அந்த மாதிரி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசாதீங்க. மேடம் தம்பி, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். நீ போய் சொல்ற. பசியில நீ சொன்னது இருக்கா? எல்லாமே போய். ஒண்ணு கூட நீங்க ப்ரூவ் பண்ணல. அதனால தம்பி, உனக்காக நான் பேச முடியாது. நீ ஆச்சு, உங்க மனைவி ஆச்சு. ஆமா, நீங்க 2 பேரும் வெளியில இருங்க. நான் அவன் கூட வாழ மாட்டேன். நீ என்ன சொன்ன போலீஸ் ஸ்டேஷன்ல? என் கூட வாழனா தாலி அவுத்து கொடு சொன்னல, நான் அவுத்து தர ரெடி. உன் கூட நான் வாழ மாட்டேன். உன் கூட நான் வாழனா நான் செத்துருவேன். கொஞ்சம் தள்ளி உட்கார். கொஞ்சம் தள்ளி உட்கார். நான் பேசணும். எதுக்கு? நான் பேசணும்மா. நீ எனக்கு வேணும்னா தான் உன்னை பத்தி நான் யோசிக்கணும். நீ எனக்கு தேவையில்லை. நீ கட்டின தாலி எனக்கு தேவையில்லை. நீ அங்கேயே உட்காரு. நான் நிறைய பேசணும். நான் உன்கிட்ட பேச தயாரா இல்லை. நான் உன் மூஞ்சோட பார்க்க எனக்கு விருப்பம் கிடையாது. வாத்தியால கொட்டாதம்மா. ரொம்ப நொந்து போய் தாங்க வந்துக்கிற. வாத்தியால கொட்டாத. தாங்குறவளவு என்கிட்ட சக்தி கிடையாது. எனக்கு வேணாம் மேடம் அவர் கூட வாழ்க்கை. அம்மா கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணுமா. எனக்கு தேவை கிடையாது. நான் யோசனை பண்ண, நான் ஏற்கனவே எடுத்த முடிவு தான். இல்ல, வேணாம். டைப் பண்ணி சொல்றேன். காலில் வரேன் நான். எங்க நீ இதெல்லாம் புதுசு கிடையாது உனக்கு. என் காலை விழுது உனக்கு புதுசு கிடையாது. சரி, ஃபைனல் லாஸ்ட். எனக்கு தேவை கிடையாது. அதுக்காக தான் இங்க வந்துக்குது. ஃபைனல் எனக்கு லாஸ்ட். தேவையில்லை. நீ கட்டின தாலி அவுத்துக்கு, நான் இப்பயே அவுத்து தரேன். எடுத்துட்டு போயிட்டே இரு. அதான் ஒரு நிமிஷம். எனக்கு வேண்டாம். நெஞ்சில ஒத்தனை இது மாதிரி நெஞ்சில ஒத்திய வச்சுக்கின்னு வெளியே ஒருத்தர் குடும்பம் பண்ண முடியாதுனால நான் பண்றேன். நீ சொன்ன பேரு அந்த வேலையை நான் செய்யறேன். எது? நீ தானே சொன்ன 3வது ஆம்பளை தேடிக்கு போறான்னு சொன்னல. சொன்னது நீ, நான் கேட்கல. நான் சொன்னேன் உன்னாண்ட. ஏன் உங்ககிட்ட வாழ்ந்து பட்டது போதாத 2 வருஷத்துல நானு? நிஜமா இல்லைன்னு சொல்லு. நிஜமா இல்ல. நீ எப்ப பார்த்த? நீ பார்த்த? நீ எங்க அம்மா கிட்ட பேசணும். நான் சொன்னேன். போன்ல நீ சொன்னியா இல்லையா? அத மட்டும் சத்தியமா நான் சொல்லல. நீ சொன்னேன்னு நான் மேல சொன்னேன்னு தெய்வம் நாசமா இருக்குது. போயிடுவே. நீ நாசமா போயிடுவே. சரி விடு, பொண்ணல போயிடுச்சு, விட்டுரு. ஃபைனலா சொல்றேன். இது பாரு, எனக்கு இது அது எதுவுமே தேவையில்ல. எனக்கு நீ தான் வேணும். எனக்கு நீ தேவையில்ல. தாய்க்கு பின் தாருமா. எனக்கு தேவை கிடையாது. நீ உன் தாய்கிட்டே போ. எனக்கு நீ தேவையில்லை அப்படின்னு ஒரு இல்லையாங்க? இல்லன்னா அனாதையா போ. நான் பொய்யாரு, நான் சொன்ன பொய்யாரு. எனக்கு நீ வேணும். நான் ஃபைனல். எனக்கு தவிர வழி தெரியல. உன்னை மேலும் மேலும் கொச்சை பண்ணுறதுக்கோ எனக்கு இது வேணும் அது வேணும் அது வரல. என்ன எனக்கு கிடைச்சிருக்க இந்த ஒரு சந்தர்ப்பம் நான் நழுவிட போதில்லை, நழுவிடவும் மாட்டேன். திஸ் இஸ் ஃபைனல். புரியுதா? நான் மண்டை குழப்பத்தில் நான் இருக்கேன். நீ இல்லைன்னா எதுவுமே என்ன பண்ண முடியாது. ஃபைனல் சூசைட் தான். உன்னை மாட்டுக்காக நான் வரல. இதுக்குமே அவள் தான் முடிச்சு போச்சு. என்ன அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். நீ சந்தோஷமா நானும் சந்தோஷமா தான் வந்திருக்கேன்.
என்ன தயவுசெய்து புரிஞ்சுக்கோ. நீ அங்கேயே இரு சொல்லிட்டேன் நான் உங்ககிட்ட பேச இங்க பாருமா. நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்ல. நீ அங்க போய் உட்காந்தா நான் இங்க உட்கார்றேன். நான் உன் மூஞ்சோட பார்க்க எனக்கு விருப்பம் கிடையாது சொல்லிட்டேன் நான். சும்மா என்னோட பேச போயிட்டே இரு. உன்னை பார்க்காம இருக்கும்போது தான் இந்த இடத்துக்கு வந்து நான். நீ உன்னை பார்க்காத வரைக்கும் நான் சந்தோஷமா தான் இருந்தேன். நான் நாயவா இருக்குமா. நீ எப்படின்னா போ எனக்கு தெரியாது. ஏய் இதுக்கு மேலே வரிட்டு வந்துட்டேன். இதுன்ட்டேன் நான். ஏய் அதப்பா இதுக்கு மேலே வழி தெரியல எனக்கு. எங்கேயாவது வேலை வாங்கி தரேன், போறீங்களா? வேலைக்கு போறீங்களா? சினிமாலாம் வேண்டாம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆளுங்க இந்த வாழ்க்கையை தேடி வராங்க. எல்லாரும் ஜெயிக்கிறது இல்ல. அதுக்காக நீங்க திறமை இல்லாதவர்னு இல்ல, உங்களுக்கு ஒரு திறமை இருக்கு. ஆனா வேலை செய்யுங்க. முதல்ல வேலை செஞ்சு குடும்பத்தை பாருங்க. அதுக்கப்புறம் எல்லாம் படிக்க. வேலைக்கு போறீங்களா? வேலை வாங்கி கொடுக்குவா. வேலைக்கு போறதுக்கு தயாரா இருக்கீங்களா? எனக்கு அவங்க கூட இருக்கணும்னா நான் போற மாட்டோம். முதல்ல நீங்க வேலைக்கு போய் நீங்க ஒழுக்கமா வாழணும். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசுவோம் நாங்க. இப்ப பேச மாட்டோம். நீங்க வேலைக்கு போங்க. உங்களுக்கு வேலை வாய்ப்பு பண்ணி கொடுக்குறோம். போறீங்களா? வேலைக்கு போறீங்களா? சரி, நீ கிளம்புமா. அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது மேடம். நைட் 1 மணிக்கு 2 மணிக்கு வந்து கதவு தட்டாரு மேடம். தொந்தரவு பண்ணக்கூடாதுங்க. அவங்க வீட்டாண்ட இருக்கிறவங்க எல்லாமே ரிப்போர்ட் இனிமே அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுங்க. இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு அம்மா வீட்ல இருக்காங்களா இல்ல யாருக்கு? அவங்க எங்கேயோ இருக்காங்கங்க. அத பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. மேடம் இல்ல மேடம், அவங்க இல்லாம இருக்க முடியாது மேடம். நீங்க முதல்ல வேலைக்கு போங்கங்க. வேலைக்கு போங்க. வேலைக்கு போனா வந்து கேளுங்க. நீங்க முதல்ல வேலைக்கு போய் 6 மாசம் ஒழுக்கமா இருங்க. நாங்களே பேசி அனுப்பி வைக்கிறோம். ஆறு மாசம் நல்லா வேலைக்கு போய் சம்பாதிச்சு ஒழுக்கமா வாழ்ந்து காமிங்க. நாங்களே அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசி உங்களோட சேர்த்து வைக்கிறோம். நம்பலாங்களா? ஆனா நிச்சயமா நம்பலாம். ஆனா அது வரைக்கும் அந்த பொண்ணை தொந்தரவு பண்ணக்கூடாது. நீங்க இடையில போய் சண்டை போடுறது, அந்த பொண்ணை கெட்ட வார்த்தையில திட்டுறது, கூப்பிட்டு போன்ல தேவையில்லாத பேச்சு பேசுறதெல்லாம் பேசுனீங்கன்னா அவங்க உங்க பக்கம் திரும்ப மாட்டாங்க. இந்த பையன் சொன்னதெல்லாம் நம்ம பொறுமையா கேட்டோம். ஆனா அவர் சொன்ன ஒரு விஷயம் கூட உண்மை கிடையாது. அவரால் உண்மைன்னு நிரூபிக்கவும் முடியல. ஒரு வேளை உண்மையா இருக்குமோன்னு தான் அவர்கிட்ட அவ்வளவு பாட்டி கேட்டோம். அவரால் எதுவுமே நிரூபிக்க முடியல. அந்த பொண்ணு ஆல்ரெடி ஒரு வாழ்க்கை அவளுக்கு அநியாயமா ஏன்னோ ஒரு ட்ராஜடியில முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு வாழ்க்கை அதுவாது நல்லா அமையும்னு நினைச்ச அவ எவ்வளவோ கனவு கண்டிருப்பா. ஆனா அந்த வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சு. என்ன சொல்லி அந்த பொண்ணை அந்த பையனோட அனுப்புவோம்? அவர் சொல்றது எதுவுமே நம்ப முடியல. எல்லாமே போய். அதனால நம்ம தைரியமா போயிட்டு வாமா, ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்ல முடியல. அவர் 6 மாசம் வேலைக்கு போட்டோம். அவருக்கு வேலை வாய்ப்பு என்ன பண்ணி கொடுக்க முடியும்னு பார்க்கலாம். அவருக்கு என்ன பண்ணறதுக்கு விருப்பம் பார்க்கலாம். அவர் 6 மாசம் வேலை பண்ணி ஒழுக்கமா வாழ்ந்து அந்த பொண்ணை தொந்தரவு பண்ணாம இருந்தாருன்னா நிச்சயமா அந்த குடும்பமே அந்த பொண்ணு நல்லா வாழணும், சேர்ந்து வாழணும்னு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. நிச்சயமா அந்த பையனோட அனுப்புவாங்க. அதுக்கான வாய்ப்பு தான் அவருக்கு இது. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.